அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் சுப்பிரமணியன், முதுகலை ஆசிரியர், அரசினர் மேல்நிலைப்பள்ளி, நந்தனம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் காண இருப்பது அலகு 3, பாறைக்கோளம் உள் இயக்க செயல்முறைகள். இந்த பாடத்தில் நீங்கள் கண்டங்கள் நகர்கின்றனவா, எவ்வாறு நகர்கின்றன, மடிப்பு மலைகள் உருவாகின்றன, அது எவ்வாறு உருவாகின்றன, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, எரிமலை வெடிக்கிறது, பாறைகள் பல்வேறு வகைகளாக உருவாக்கப்படுகின்றன போன்ற மிகவும் ஆர்வமுள்ள தகவல்களை காண இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் சரியாக 12 மணி 59 நிமிடம் இந்த பூமியிலிருந்து ஒரு விண்கலம் செலுத்தப்பட்டது. அது செலுத்தப்பட்டு இன்றோடு 42 வருடங்களாகிறது. 42 வருடங்களாக அந்த விண்கலம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது சூரிய மண்டலத்தை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மனிதன் புவிக்குள்ளே குழி தோண்டி எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று முயற்சித்தான். 1970ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த குழி தோண்டி உள்ளே செல்லும் முயற்சியானது கிட்டத்தட்ட 22 வருடங்கள் தொடர்ந்தது. அது 1992 வரை ரஷ்யாவில் மாஸ்கோவுக்கு வடக்கே மர்மான்ஸ்க் என்ற இடத்தில், அது சைபீரிய பகுதி, அங்கே பூமிக்குள்ளே சென்று பார்ப்போம் என்று குழி தோண்டி முயற்சித்தார்கள். அது தொடர்ச்சியாக 22 வருடங்கள் தொடர்ந்தது. எவ்வளவு ஆழம் தெரியுமா? 12.3 கிலோமீட்டர் ஆழம் செங்குத்தாக பூமிக்குள்ளே குழி தோண்டி பார்த்தார்கள். அங்கு பல அரிய தகவல்கள் கிடைத்தது. பல ஃபாசில்ஸ், அதாவது இறந்து போன தாவர விலங்குகளின் படிமங்கள் கிடைத்தன. அந்த வெப்பநிலையானது மாறுபாட்டுடன் காணப்பட்டது. புவிக்கு உள்ளே செல்ல செல்ல நமக்கு 12.3 கிலோமீட்டர் ஆழம் செல்லும் பொழுது அந்த வெப்பநிலையானது 300 டிகிரிக்கு மேல் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த புவியின் உள்ளமைப்பை நாம் காண இருக்கிறோம். இந்த பாறைகளின் நகர்வு மற்றும் இடப்பெயர்வு மூலம் புவி மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல்முறைக்கு டயஸ்ட்ரோபிசம், அதாவது ஒட்டுரு அழிதல் என்று அழைக்கிறோம். இந்த புவி இயக்க செயல்முறைகள் பொதுவாக 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று எண்டோஜெனிக், அதாவது உள் இயக்க செயல்முறைகள். மற்றொன்று எக்ஸோஜெனிக், அதாவது வெளி இயக்க செயல்முறைகள். இதை நாம் 2 பாடங்களில் படிக்க இருக்கிறோம். இந்த அலகு 3இல் உள் இயக்க செயல்முறைகள் என்ன, அதன் வகைகள் யாவை என்பதை காண இருக்கிறோம். இந்த உள் இயக்க செயல்முறைகள் பொதுவாக 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று டயஸ்ட்ரோபிசம், அதாவது மெதுவாக நகருதல். அடுத்ததாக கேட்டாஸ்ட்ரோபிசம், இது திடீரென அதிவேகத்துடன் புவி அசைவு ஏற்படுதல் என்கிறோம். ஆக உள் இயக்க செயல்முறை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று மெதுவாக நகர்தல், மற்றொன்று திடீரென நகர்தல். ஆங்கிலத்தில் டயஸ்ட்ரோபிசம், கேட்டாஸ்ட்ரோபிசம் என்பார்கள். இந்த மெதுவாக நகர்தலை மீண்டும் நாம் 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று கண்ட ஆக்க நகர்வு, மற்றொன்று மலையாக்க நகர்வு. இந்த கண்ட ஆக்க நகர்வு என்பது பாறைக்கோளம் கீழிருந்து மேலாக அல்லது மேலிருந்து கீழாக நகர்வது. இதை நாம் கண்ட ஆக்க நகர்வு என்கிறோம். அடுத்ததாக மலையாக்க, இது பக்கவாட்டில் ஒன்றோடொன்று மோதுவது அல்லது ஒன்றை விட்டு ஒன்று விலகுவது, மோது விசை, விலகு விசை என வகைப்படுத்தலாம். முதலில் புவியின் உள்ளமைப்பை பார்ப்போம். பொதுவாக புவி பல்வேறு கனிமங்களால் ஆன ஒரு கலவை. அதில் அடர்த்தி மாறுபடுகிறது, வெப்பநிலை மாறுபடுகிறது. புவியின் மேற்பரப்பிலிருந்து கீழ் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கிறது. உதாரணமாக, புவியின் மேற்பரப்பில் முதல் 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ், கீழே செல்ல செல்ல ஒவ்வொரு 32 டிகிரிக்கும் 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது அதிகரித்து புவியின் மையப்பகுதி, அதாவது உட்கரு என்று அழைக்கப்படுகிற அந்த மையப்பகுதியில் எவ்வளவு தெரியுமா வெப்பநிலை? 6000 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு தெரியுமா, சூரியனின் விளிம்பில் இருக்கிற வெப்பநிலையும்
புவியின் மையப்பகுதியில் இருக்கிற வெப்பநிலையும் 1. சூரியனின் விளிம்பில் 6000 டிகிரி செல்சியஸ், புவியின் மையப்பகுதியில் 6000 டிகிரி செல்சியஸ். 6000 டிகிரி செல்சியஸ் என்பது கற்பனை செய்ய இயலாத ஒரு வெப்பம். அந்த வெப்பநிலையில் எல்லா பொருட்களும் உருகி திரவமாக, அது பாறையாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், நிக்கலாக இருக்கட்டும், எல்லா கடின கனிமங்களும் திரவ நிலையில் காணப்படும். அந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகமானது, 6000 டிகிரி செல்சியஸ். புவி உள்ளமைப்பானது மேலோடு, கவசம், கரு என 3ஆக பிரிக்கப்படுகிறது. இது ஒவ்வொன்றும் மேலும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. என்னவென்று பார்க்க இருக்கிறோம். முதலில் மேலோடு. இந்த மேலோடு, இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலோடு 2ஆக பிரிக்கப்படுகிறது. முதலில் மேலோட்டின் தன்மை என்ன என்று பார்ப்போம். புவியின் உள்ளமைப்பானது மேலோடு, கவச அடுக்கு மற்றும் புவி கரு என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது மேலும் 2ஆக, ஒவ்வொன்றும் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு இடையில் எல்லைகள் மிக தெளிவாக வகுக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்று பார்ப்போம். முதலில் இந்த மேலோடானது மேல் மேலோடு, கீழ் மேலோடு என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மேல் மேலோடு என்பது கண்ட புவித்தட்டை கொண்டுள்ளது. கீழ் மேலோடு என்பது பெருங்கடல் புவித்தட்டை கொண்டுள்ளது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லையை கோன்ராட் எல்லை என்று அழைக்கிறோம். அடுத்ததாக கீழ் மேலோட்டிற்கும் கவச அடுக்கிற்கும், இந்த கவச அடுக்கானது வெளிக்கவசம் மற்றும் உள்கவசம் என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளிக்கவசத்திற்கும் கீழ் மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. இதற்கு மோகோரோவிசிக் எல்லை என்று பெயர். அடுத்ததாக வெளிக்கவசத்திற்கும் உட்கவசத்திற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. அதற்கு ரெபிட்டி எல்லை என்று பெயர். அடுத்ததாக புவி கருவானது 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வெளிக்கரு மற்றும் உட்கரு என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போது உட்கவசத்திற்கும் வெளிக்கருவிற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. அதை குட்டன்பெர்க் எல்லை என்று அழைக்கிறோம். கடைசியாக வெளிக்கருவிற்கும் உட்கருவிற்கும் இடையே ஒரு எல்லை இருக்கிறது. அதன் பெயர் லெஹ்மேன் எல்லை. இந்த மேலோடு சிலிக்கா மற்றும் அலுமினியம் என்ற கனிமங்களால் ஆன ஒரு அடுக்கு. இதை சியால் என்று சொல்கிறோம். இந்த அடுக்கில், அதாவது மேலோட்டில், கண்ட மேலோட்டின் தடிமனானது, அதாவது டென்சிட்டி 2 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர் ஆக காணப்படுகிறது. அடுத்ததாக கவச அடுக்கில் சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்கள் காணப்படுகிறது. இந்த கவச அடுக்கில் அடர்த்தியானது 3.9 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர் ஆக காணப்படுகிறது. அடுத்ததாக புவிக்கருவில் அடர்த்தியானது 13 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர். எனவே புவியின் அடர்த்தியானது கீழ் நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. புவி மேலோட்டில் இது 2.9 இருப்பது புவியின் உட்கருவில் 13 கிராமாக அதிகரித்து காணப்படுகிறது. அதே போலவே புவியின் வெப்பநிலையும் கீழே செல்ல செல்ல அதிகரிக்கிறது. அதாவது ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் என்ற வீதத்தில் புவியின் உட்பகுதியை நோக்கி வெப்பநிலையானது அதிகரித்து
உட்கருவில் இது 6000 டிகிரி செல்சியஸாக காணப்படுகிறது. பகுதியில், அதாவது இமயமலை 70 கிலோமீட்டர் அகலம் அல்ல, அந்த பகுதியில் கண்ட மேலோடானது 70 கிலோமீட்டர் வரை அகலத்துடன் காணப்படுகிறது. இந்த மேலோட்டில் 2 தனிமங்கள் காணப்படுகின்றன. இவைகள் தான் மிகவும் எடை குறைவான தனிமங்கள். அதாவது புவி உருவான காலத்தில் அதிக எடையுள்ள கனமான கனிமங்கள் எல்லாம் புவியின் மைய பகுதிக்கு சென்றன. அதைத் தொடர்ந்து அதற்கு மேல் அதைவிட எடை குறைவான தனிமங்கள் படிய வைக்கப்பட்டன. புவியின் மேற்பரப்பில் மிகவும் எடை குறைவான தனிமங்கள் படிய வைக்கப்பட்டு இவ்வாறு உருவாகின. ஆக கண்ட மேலோட்டு பகுதியில் 2 வகையான தனிமங்கள், ஒன்று சிலிக்கா, மற்றொன்று அலுமினியம். இதை சுருக்கமாக CR, SI for சிலிக்கா, AL for அலுமினியம் என வகைப்படுத்தலாம். இதுதான் மிகவும் எடை குறைவான தனிமம். அடுத்ததாக கவச அடுக்கு என்கிறோம். இது இந்த இரண்டுக்கும், அதாவது உட்கருவுக்கும் மேலோட்டுக்கும் இடையில் சுமார் 2900 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறது. இதை நாம் மேலும் 2ஆக பிரிக்கலாம். அதாவது வெளிக்கவசம், உட்கவசம். இந்த வெளிக்கவசமானது புவி மேலோட்டுடன் எல்லையை கொண்டுள்ளது. உட்கவசமானது உட்கருவுடன், அதாவது கருவை நாம் 2ஆக பிரிப்போம், வெளிக்கரு, உட்கரு. வெளிக்கருவோடு எல்லையை கொண்டிருக்கிறது. இதில் பொதுவாக காணப்படும் கனிமங்கள் என்னவென்றால் சிலிக்காவும் காணப்படுகிறது, அதோடு சேர்த்து மெக்னீசியமும் அதிக அளவில் காணப்படுகிறது. இங்கு 2 பகுதிகள், அதாவது வெளிக்கவசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் பகுதி திடைநிலையில் இருக்கிறது. உட்கவசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் பகுதி திரவ நிலையில் ஆஸ்தினோஸ்பியர் என்கிற அந்த பாறை குழம்பு, எரிமலை எல்லாம் வெடிக்கிறது அல்லவா, அந்த பாறை குழம்பு புவிக்கடியிலிருந்து வருகிறது என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பாறை குழம்பு காணப்படும் பகுதியை ஆஸ்தினோஸ்பியர் என்கிறோம். இது கவச அடுக்கில் காணப்படுகிறது. இதை பல்வேறு எல்லைகளாக நாம் பிரிக்கிறோம். முதலில் இந்த மேலோட்டிற்கும் கீழோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. இதை கண்டறிந்த அறிஞரின் பெயர் கோன்ராட். எனவே இதை கோன்ராட் எல்லை என்கிறோம். அடுத்ததாக உள்கவசம், அதாவது கீழ் மேலோடு மற்றும் வெளிக்கவசம், இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. இதை நாம் மோஹோரோவிசிக் எல்லை என்று சொல்கிறோம். இது போன்று கடைசியாக உட்கருவிற்கும் வெளிக்கருவிற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. இதை கண்டுபிடித்த அறிஞரின் பெயர், இவர் ஒரு பெண் அறிவியல் அறிஞர், இங்கே லெஹ்மேன் என்கிற அறிஞர். அதனால் இந்த பகுதிக்கு உட்கருவிற்கும் வெளிக்கருவிற்கும் இடைப்பட்ட எல்லையை லெஹ்மேன் எல்லை என்று. புவிக்கருவை பொதுவாக 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வெளிக்கரு, மற்றொன்று உட்கரு. புவிக்கரு என்றவுடன் ஒரு கேள்வி இருக்கிறது. முதலில் அந்த கேள்வியை பார்ப்போம். உட்கரு ஏன் திடநிலையில் இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதில் கவனித்துக் கொண்டே இருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். புவிக்கரு புவியின் உள்ளமைப்பில் மைய பகுதியில் காணப்படுவது. இந்த புவிக்கரு பொதுவாக 2900 கிலோமீட்டரில் இருந்து 6370 கிலோமீட்டர் வரை அகலமுடையது. இந்த புவிக்கருவை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வெளிக்கரு. இந்த வெளிக்கரு திரவ நிலையில் இருக்கிறது. பாறை கோளம், அதாவது திரவ நிலையில் பாறைகள் காணப்படுகின்றன. இந்த புவிக்கருவில் 2 கனிமங்கள் பொதுவாக காணப்படுகின்றன. ஒன்று இரும்பு, மற்றொன்று நிக்கல். இதை ஆங்கிலத்தில் நிஃபே என்று சுருக்கமாக சொல்வார்கள், அதாவது நிக்கல் அண்ட் ஃபெரஸ். இந்த புவிக்கருவின் வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? 6000 டிகிரி செல்சியஸ். அதாவது சூரியனின் விளிம்பில் காணப்படும் வெப்பநிலையும் புவியின் உட்கருவில் காணப்படும் வெப்பநிலையும் ஒன்று. 6000 டிகிரி செல்சியஸ். 6000 டிகிரி செல்சியஸ் என்றவுடன் கற்பனை செய்ய முடியாத ஒரு வெப்பம்.
அதாவது எல்லா பொருளும், அது இரும்பாக இருக்கட்டும், நிக்கலாக இருக்கட்டும், எல்லா திடநிலையில் இருக்கிற பாறை எல்லாம் உருகி திரவமாக காணப்படும். ஆனால் இந்த உட்கரு என்பது திடநிலையில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? புவியின் உள்ளே செல்ல செல்ல அடர்த்தி, அழுத்தம், வெப்பம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அடர்த்தி நீங்கள் மேலோட்டை பார்த்தால் அதில் 2 கிராம், ஒரு கியூபிக் சென்டிமீட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் அடர்த்தி காணப்படுகிறது. கவச அடுக்கில் பார்த்தோமானால் இது 3.9 கிராம். புவி கருவில் பார்த்தோமானால் இது 13 கிராம். எனவே அடர்த்தி உள்ளே செல்ல செல்ல அதிகரிக்கிறது. அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது, வெப்பம் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் என்ற விதத்தில் வெப்பம் அதிகரிக்கிறது. எனவே அதிக அழுத்தமும் அபரிதமான வெப்பமும், அதாவது ஒரு எல்லைக்கு அப்பால் வெப்பம் அதிகரித்து போகும் பொழுது என்ன ஆகிறது என்றால், திரவ நிலையில் இருப்பது திட நிலைக்கு மாறுகிறது என்கிற ஒரு வேதியியல் விதியின்படி புவியின் உட்கருவானது திட நிலையில் இருக்கிறது. சரி, புவியின் வெளிக்கருவிற்கும் கவசம், அதாவது உட்கவசத்திற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. இதை குட்டன்பெர்க் எல்லை என்பார்கள். அடுத்ததாக வெளிக்கருவிற்கும் உட்கருவிற்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையை கண்டுபிடித்த அறிஞர் இங்கே லெஹ்மேன் என்கிற பெண் அறிவியல் அறிஞர். எனவே இந்த எல்லைக்கு லெஹ்மேன் எல்லை என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த புவியின் உட்கருவில் 2 தனிமங்கள் காணப்படுகிறது என்று பார்த்தோம். ஒன்று நிக்கல், மற்றொன்று ஃபெரஸ். இதை சுருக்கமாக நிஃபே என்று. இதுதான் ஒருவேளை புவியின் அந்த ஈர்ப்பு விசைக்கு காரணமான தனிமங்கள் என்று கருதப்படுகிறது. கண்டங்கள் எல்லாம் நகருகின்றது. நாம் இருக்கிற இந்த ஆசிய கண்டம் கூட நகருகிறது. உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில், அதாவது சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவியானது ஒரே நிலப்பரப்பால் ஆனது. ஒரே நிலப்பரப்பு என்றவுடன் அதை சுற்றி ஒரே ஒரு பெருங்கடல் தான் இருந்திருக்க முடியும். அப்படி 250 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரே நிலப்பரப்பால் ஆன புவி காணப்பட்டது. அந்த நிலப்பரப்பிற்கு பாங்கியா என்று பெயர். அந்த ஒரே நிலப்பரப்பை சூழ்ந்து காணப்பட்ட ஒரு பேராழி பெருங்கடலுக்கு பாந்தலசா என்று பெயர். இதையெல்லாம் யார் பெயரிட்டது, யார் கண்டுபிடித்தது? கண்டங்கள் நகர்கின்றன என்பதை வெளி உலகுக்கு அறிவித்த முதல் புவியியல் அறிஞர் யார் என்று பார்த்தால் இவர் ஆல்ஃபிரட் வெகனர். இவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர். 1912 கண்டங்கள் நகர்கின்றன என்கிற ஒரு ஆய்வை இவர் வெளியிடுகிறார். இதற்கு பெயர் கண்ட நகர்வு கொள்கை. கண்டங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரே ஒரு நிலப்பரப்பாக இருந்தது. இது சுமார் 220 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரே நிலப்பரப்பான பாங்கியா என்ற நிலப்பகுதி 2ஆக உடைந்து வடப்பகுதி லாரேஷியா என்றும் தென்பகுதியை கோண்டுவானா என்றும் அழைத்தனர். இந்த நிலப்பகுதியானது மேலும் பல்வேறு கண்டங்களாக உடைபட்டு பல்வேறு திசைகளில் நகர்ந்து தற்போது 7 கண்டங்களாக காட்சியளிக்கின்றன. ஆக இந்த மேல் பகுதி, அதாவது வடதுருவத்தில் அமைந்துள்ள லாரேஷியா என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு மீண்டும் 2ஆக உடைபட்டு வட அமெரிக்கா மற்றும் யுரேஷியா என பிரிந்தது. தென்பகுதியில் இருக்கிற கோண்டுவானா என்கிற நிலப்பரப்பு மேலும் உடைந்து 5 நிலப்பரப்புகளாக இப்போது காட்சியளிக்கின்றன. அதில் ஒன்று தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, கடைசியாக இந்திய துணைக்கண்டம். இந்த இந்திய துணைக்கண்டம் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இருந்து பிரிந்து வடக்கு நோக்கி சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளாக பயணித்து சமீபத்தில் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு யுரேஷியா என்கிற நிலப்பரப்போடு
மோதி இமயமலையை உருவாக்கி ஆசிய கண்டத்தின் ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு சொன்னவர் ஆல்ஃபிரட் வெகனர். இந்த கண்டங்கள் நகர்வதை இந்த வரைபடத்தில், உலக நில வரைபடத்தில் கண்டு அதை நாம் விவரிக்கலாம். பான்ஜியா என்கிற இந்த நிலப்பகுதி ஒரே நிலப்பகுதி. நீங்க பார்க்கலாம், அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய பெருங்கடல், அதாவது பாந்தலசா என்கிற ஒரு நீர்ப்பகுதி இருந்தது ஒரு காலத்தில். சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது இரண்டாக பிரிந்து வடக்கு பகுதி லாரேஷியா, தெற்கு பகுதி கோல்டுவானா என்று ஆனது. அடுத்ததாக சுமார் 145 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஜுராசிக் பீரியட், இந்த காலகட்டத்தில் இது மேலும் உடைந்து வட அமெரிக்கா, யுரேஷியா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா என பல்வேறு நிலப்பகுதிகளாக பிரிந்தன. சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிரிட்டேசியஸ் காலம், அந்த குறிப்பிட்ட காலத்தில் இப்போது அமைந்திருக்கிற இந்த அமைவிடத்தில் கண்டங்கள் நிலை பெற துவங்கின. இந்தியா யுரேஷியா கண்டத்தோடு மோதுவதற்கு முன்பு ஒரு நீள்வாக்கில் கடல் பகுதி காணப்பட்டது. இந்த கடல் பகுதிக்கு டெத்திஸ் என்று பெயர். இது என்னவானது என்றால், இந்தியா யுரேஷியா கண்டத்தோடு மோதி இமயமலை என்கிற ஒரு இளமையான மடிப்பு மலை உருவான போது இந்த கடல் பகுதியானது மேலுந்தப்பட்டு மடிப்பு மலையாக உருவானது. இதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் எஸ், இருக்கிறது என்றே சொல்லலாம். இமயமலையின் மேல் பகுதியில், அதாவது புவிப்பரப்பில் கடல் படிவுகளான இறந்த கடல் விலங்கினங்கள், தாவரங்களின் படிமங்கள் காணப்படுகின்றன. கடலடி பகுதியில் காணப்படும் உப்பு போன்ற படிவுகள் இப்போதும் இமயமலையின் மேற்பரப்பில் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆறுகள் கொண்டு வந்து படி வைக்கப்பட்ட வண்டல்கள் இப்போதும் இமயமலையின் மேற்பரப்பில் காணப்படுகின்றன. இதெல்லாம் ஒரு தெளிவான ஆதாரமாக கருதப்படுகிறது. இந்த கண்டங்கள் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தன, அவை இப்போது பிரிந்து 7 கண்டங்களாக அமைந்துள்ளன என்று சொல்லும் பொழுது ஆல்ஃபிரட் வெகனர் பல்வேறு ஆதாரங்களை நமக்கு முன் வைத்திருக்கிறார். அந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். உதாரணமாக, சுமார் 360 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு தாவரம், இது ஆங்கிலத்தில் ஃபென் பிளான்ட், FERN, ஃபென். இது தமிழில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. நாம் எல்லாம் பார்த்த ஒரு தாவரம் தான் பாம்பு கற்றாழை என்கிற ஒரு தாவரம். கேள்விப்பட்டிருக்கிறோம், மருத்துவத்துறையில் பெரிதும் பயன்படுகிற ஒன்று. இந்த பாம்பு கற்றாழையை தான் ஃபென் ட்ரீ என்கிறோம். இது சுமார் 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்திருக்கிறது. அதன் படிமம் இந்த 5 நிலப்பரப்புகளில் கண்டெடுக்கப்பட்டது. அதாவது தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா, 5ம் கோண்டுவானா நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நிலப்பகுதிகளில் இந்த படிமம், அதாவது இந்த படிமம் கண்டெடுக்கப்பட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதுபோன்று தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதியிலும் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியிலும் உள்ள பாறைகளின் தன்மை ஒத்திருக்கிறது என்று கண்டறியப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தது. அது தற்போது பிரிந்து காணப்படுகிறது. பாறைகளின் வயது, பாறைகளின் தன்மை, இதெல்லாம் ஒத்து காணப்படுகிறது. இது மட்டுமா, நீங்கள் தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் ஒரு சேர கொண்டு வந்து இணைத்தால் அவை ஒன்றோடொன்று இணையும். இதிலிருந்து என்ன தெரிகிறது, இது ஒரு காலத்தில் ஒன்றாக இணைந்து காணப்பட்டது என்பதற்கான ஆதாரம். இது மட்டுமல்ல, சில நீர்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்களின் படிமங்கள் எல்லாம் இந்த நிலப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர், ஒரே ஒத்த காலத்தில் வாழ்ந்த இந்த உயிரினங்களின் படிமங்கள் இந்த கோண்டுவானா நிலப்பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும், ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் ஒன்றோடு ஒன்று
இணைக்க முடியும். அந்த விளிம்புகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இதுவரை கண்ட பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கான சில கேள்விகள். பொறுமையாக யோசித்து நீங்கள் பதில் சொல்லலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி 1. பாறைக்கோளம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சாய்ஸ் A. ஆல்ஃபிரட் வெகனர், B. ஜோசப் ஃபெரல், C. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், D. கியூவாடிட்டி. கேள்வி 2. புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லை, அதாவது மேலோட்டின் மேல் பகுதி என்பது வெளி மேலோடு, கீழ்ப்பகுதி என்பது அதன் இரண்டாவது பகுதி, அதாவது கீழ் மேலோடு. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லை எது? சாய்ஸ் A. குட்டன்பர்க் எல்லை, B. லெஹ்மன் எல்லை, C. கோன்ராட் எல்லை, D. முகோரோவிசிக் எல்லை. 3வது கேள்வி. கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்? சாய்ஸ் A. கோபர், B. ஹோம்ஸ், C. டெய்லர், D. வெகனர். அடுத்த கேள்வி. புவியின் உட்கரு ஏன் திடநிலையில் உள்ளது? அடுத்த கேள்வி. முகோரோவிசிக் மற்றும் லெஹ்மன் எல்லைகளை வேறுபடுத்துக. அடுத்த கேள்வி. புவியின் உள்ளமைப்பை படத்துடன் விவரி. கடைசி கேள்வி. கண்ட நகர்வு கொள்கையை விளக்குக. இதுவரை நீங்கள் பார்த்த பாடம் உங்களுக்கு எளிமையாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.